இருந்துச்சேன் நேற்று போட்டிருலங்க ஒரு வீடியோ. அந்த வீடியோவுக்கு அடாடா நான் எதிர்பார்க்கலையேங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தரை போட்டு அடித்தேன் வீடியோ போட்டில. எல்லாரும் கடைக்கு வந்துட்டாங்க. பூரா பேர் ஒரு 10-20 பேர் இருக்குங்க. பெருமைக்கு சொல்லலை. எல்லாரும் வந்து என்னை ஒரே பாராட்டுதல் பார்த்துக்குங்க. நானே நினச்சேன், ஐயோ இதை வீடியோவை எடுத்து போட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் பிறக்கே அப்படின்னு யோசனை பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், ஏவ்ல நீ பாராட்ட மட்டும் யோசிக்காத, அங்கே நடக்கிற விஷயங்களை நீ வீடியோ எடுத்திருந்தேன்னா நம்ம சொந்த பந்தம் பார்த்து விட்டு இங்கே ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் எங்கிட்ட போய் ரோட்டில் போய் எவனோட பட்டிக்கிட்டு உருள்றாவர் இன்னார் மக அப்படின்ட்டு அசிங்கமாகவும் பேசிடுவாங்கடி. அதனால நீ சொன்ன வரைக்கும் தான் சந்தோஷந்தேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். அதில் ஒரு மாமி சொன்னாங்க, தினமும் வேலைக்கு போகிற இடத்துல இப்படித்த ஒரு பிள்ளைய பஸ்ஸில் படாத பாடு எடுத்து விட்டேன். ஒருத்தரும் ஒன்றும் கேட்கல. இப்போ நீ வீடியோவை போட்டப்போ நான் பார்த்துட்டு நம்ம கூட கேட்டிருக்கலாமான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஒரு விஷயம் பாப்பா, கேட்கணும்னு தான் தோணுது. நம்மளும் தினமும் அந்த பஸ்ஸில் வர்றதுனால என்னைக்காவது ஒரு நாள் நம்மகிட்ட வம்புடுத்துருவானோன்ற பயத்தில் தான் நாங்கள் அன்றைக்கி கேட்காம வந்துட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அந்த மாமி. அது உண்மைதாங்க. நிஜமாகவே நம்ம தினமும் அந்த இடத்துல போய் நிற்கிறோம் அப்படின்னா நாளைக்கு அவனால் பிரச்சனை வந்துருமோண்டு பெண்களுக்கு பயம் ஏற்படுறது தப்பு கிடையாது. அது நார்மலாக எல்லா மனுஷனுக்குள்ளேயது. ஆனால் அன்னைக்கு எனக்கு பயம் ஏற்படாததுக்கு காரணம், நான் அங்கே பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு அடிக்கடி போகிறதுக்கு வேலை இல்லை. நான் ஒரு வேலை சோழியாக போயிருந்தேன். அதனால என்ன நடந்தாலும் சரின்ட்டு அவனை வெளுத்து தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் 8 செகண்ட் பிடிச்சி என் வீட்டுக்கு வந்தானே, வீட்டுக்கு வந்தால் அவனை விடுறதுக்கு ஆனால் ஆளுக நாங்கள் கிடையாது, வெளுத்து தள்ளிப்பிடுவோம். அதனால பயம் கிடையாது. அதனால தான் நான் அவனை அன்றைக்கி அடித்தேங்க. எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் பாராட்டியிருந்தீங்க. அதை விட நேரம் வந்து பாராட்டினேன். மாமி உங்களுக்கு உங்கள் பேர்கள்லாம் கேட்காம போயிட்டேன். பாராட்டுறத கூட ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம். ஆனால் வியாபாரம் மட்டும் பாரு. அதில் வந்து நீ பாராட்டுறவங்கள வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வியாபாரம் கட்டு போகும், ஆளுக நிற்கிறாங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டார். சரி, வீட்டுக்காரர் சொல்கிறத நம்ம கேட்கணுமுங்க. ஏன்டா வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறது நம்ம புருஷனோட வாழ்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அதனால அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நான் வீடியோ எடுக்கலைங்க. என்னுடைய பேச்சு உங்களுக்கு பிடிச்சி உண்மைன்னு யோசனை உங்களுக்கு மூலையில் தோணுச்சுன்னா மட்டும் எனக்கு லைக் பண்ணுங்கள். நிஜமாகவே நேற்று வந்து என்னை பாராட்டின நல்ல உள்ளங்களுக்கு நான் உண்மையிலேயே சந்தோஷமாக நன்றி சொல்லிக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா வியாபாரத்தில் நான் ரொம்ப பேச முடியல அவங்ககிட்ட. எல்லோரும் வந்து நின்று சொன்னாங்க கதையெல்லாம். எனக்கு ரொம்ப பேச முடியல. ஆள் வந்து நின்றுச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக பேசணுன்னு போயிடுறாங்க. அப்படி இருந்துச்சு. அதனால தான் நான் வீடியோவாக போடுறேன்.